என்னடி ஆட்டினே வரேன் அப்பெல்லாம் அப்படி தாண்டி வருவோம். ஐயோ நான் தங்கிட்டு போலான்னு வந்தேன்டி. இங்கே என்னத்துக்கு தங்குற? ஐயோ அம்மா பக்கத்து வீட்டு மாமியார் தானே தாங்கவே முடியல. பக்கத்து வீட்டு மாமியாருக்கு உனக்கு என்னடி சம்பந்தம்? அவன் எப்போது ஆட சண்டை போட்டு நேரம் என்கிட்ட. அதுக்கு அதான் நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஏழாத மரியாதை வாசல் மிதியாதுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. நீ எதுக்கு நீ வீட்டுக்குள்ள வரேன்ட்டு கேட்குறேன். அப்படி இருந்து அவன் கேட்க மாட்டேன்னா பார்த்துக்கோ. அவளுக்கு நீ சொல்லு, இங்கே நான் மட்டும் நான் மதிச்சுனா உன்னை நீ எதுக்கு இப்போ இந்த வீட்டு வாசல் போடி ஏந்தி? ஏன்டி உன் ஃப்ரெண்டு தானடி பண்ணாட பரதேசி. ஆமாம் ஃப்ரெண்டுன்னா தூக்கி மடியில் வச்சுக்க முடியும்னா வச்சுக்கோ. போடி. எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, உனக்கு சரி ஆமா அவன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறேன்? அந்த நாள் கிடக்குறான். எவ்வளோ சம்பளம்? இருக்கிறதெல்லாம் வேலை எவ்வளோ கொடுத்துட்டு வரான். முன்னாடி நான் உன் புருஷனை கரெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆமாம், சரி அவனை கரெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனை பேர் அளவாங்கினுங்கன்னு தெரியல. வாயை குத்துனா பல்லு தென்று கொண்டி. மரியாதை தலைவாசல் மிதியாதேன்னு வேற பெருசாக பேச வந்துட்டேன். இவ இந்தவோ அப்படியே மதிச்சு கூப்பிட்டா வீட்டுக்கு நீ எத்தனை வாட்டி வந்து வெக்கமே இல்லாம எத்தனை டப்பா நீ வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க. இதுல வேற என்கிட்ட பேச்சு வேற. ஆமா, அப்போ வந்தேன் இப்போ வந்தேனா? சரி என் டப்பாவுக்கு காசு எடுத்து வைடி, இல்லை என் டப்பாவை எடுத்து. நீ கொடுத்த டப்பா எல்லாம் பிளாஸ்டிக் உடஞ்சி போச்சு அவளுக்கு. சரி நான் சின்ன வயசுல ஒரு கோல்டு செயின் கொடுத்தல, உன்னால கல்யாணத்துக்கு போக முடியலன்றது தாடி. எப்பயா கொடுத்ததை இப்போ வந்து கேட்டேன், அதெல்லாம் வச்சுட்டு இருந்தாச்சு. வீட்டுக்கு வருவோம் போகிறதுங்களா? ஒரு பவுனடி அந்த செயின். ஒரு பவுனா 2 பவுனா அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. பாவி இதுல நான் கோல்டு ஆரம்பம் ஒரு வாட்டி கொடுத்துருந்தாடி, அது கூட கொடுக்கலையடி, நாசமா போனவரே. போடி வேலையை பார்த்துங்க. நான் இந்த தாண்டி தங்குவேன். தங்கனா சோறு போட மாட்டேன்டி. சோறு போட மாட்டியா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கைட்டடி. போடி. எல்லாம் நான் தந்தது. அப்படியே பிச்சைக்காரி பிச்சைக்காரி பிச்சைக்காரி. ஏய் ஊர்ல இருக்கிறவங்களாம் கூட்டி திருடி வந்துட்டாங்க. உன் கல்யாணத்துக்கு என் கோல்டாரம் வாங்கி தான் குடிக்கு போனேன். ஆமா ஆமா, அப்ப முடிஞ்சு போன கதையை இப்ப ஏன் கேக்குறேன்? ஓ அப்படியா? நான் ஊர் பஞ்சாயத்தை வச்சு கூப்பிடுறேன். கூப்பிடு. சரி இப்ப என் நெக்லஸ் எல்லாம் அதுக்கெல்லாம் என்னடி சாட்சி? போடி. நான் வீடியோ வச்சிருக்கேன். ஆமா, நீ வீடியோ வச்சிருக்க. ஆமா ஆமா, நீ டிஜிட்டல் ஒர்க் பண்ணி மாத்திட்டேன்னு தர முடியாது. நீ முண்டை கலப்ப வீட்டை விட்டு வெளில போடி. இந்த வீட்டுல தாண்டி இருப்பேன். வீட்டை விட்டு வெளில போடி. சரி இந்த வீட்டுல